இந்த உலகம் உங்களை வேறு பிரிச்சு பார்க்கலாம், சொந்தக்காரங்க உங்களை வேறு பிரிச்சு பார்க்கலாம், ஆனா எந்த இடத்துலயும் ஆண்டவர் உங்களை ஒதுக்கவே மாட்டாரு. தைரியமா நீங்க நில்லுங்க, சந்தோஷமா நீங்க நில்லுங்க. நீங்க யாருடைய பணத்திலையும் பொழைக்கல, நீங்க யாருடைய அண்டர்லையும் வாழல. கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருக்கும் உங்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் குடும்பத்திலையும் நடக்காதது ஒன்றும் நடக்கல, யாருக்கும் இல்லாதது ஒன்றும் உங்களுக்கு வந்துடல. என்னமோ ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல நடக்கிற கல்யாணத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சாதிச்சுட்டான்ற ஒரு பேரை கர்த்தர் வாங்க பண்ணுவார். ஒவ்வொரு மனுஷங்களுக்கு முன்னாடியும் சாதிச்சுட்டான்ற பேரை ஆண்டவர் உங்க தலை மேல வைப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. முடிஞ்சிட்டான்னு நினைக்கிற அத்தனை பேரு சாதிச்சாங்கன்னு அவங்க வாயினாலேயே சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும், நிச்சயமா வரும். எந்த இடத்துல உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒதுக்க கூடாது. மற்றவங்க உங்களை ஒதுக்குனாலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா அதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம், நான் சொல்றேன், மூளை வளர்ச்சி அவங்களுக்கு இல்லை, அதனாலதான் ஒதுக்குறாங்க. அவங்க மனுஷனே கிடையாது, அதனாலதான் ஒதுக்குறாங்க. உங்களையே காயப்படுத்துகிற ஒரு பர்சன் இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு அருகதற்ற ஒரு மனுஷன், அவன் தான் துக்கப்படணும், அவன் தான் துக்கப்படணுமே தவிர நீங்க துக்கப்படவே கூடாது, நீங்க துக்கப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க.